அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு முறை காந்தி ஸ்டடி சென்டர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஏன்னா கண்டிப்பாக காந்திய புத்தகங்கள் நிறைய படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய தோண்டு ஆற்றிட்டு வராங்க. அதில் ஒரு பங்காக எனக்கு இந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே காந்தி, விவேகானந்தர், பாரதியார் இவங்க 3 பேருமே பேசிக்காக என்னோடய இன்ஸ்பிரேஷன். இதில் காந்தியும் விவேகானந்தரும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்தது. எனக்கு இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது அண்ணா கொடுக்கும் போது தான் தெரியும். இதை புத்தகத்தை நான் காட்டுறேன், எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரியல. புத்தகத்தை எழுதினவர் வே. சாமிநாத சர்மா. இது ரொம்ப சிம்பிள் புத்தகம். எந்த ஒரு சின்சியர் ரீடருமே ஒரு 3 to 4 hours உட்காந்து அந்த புத்தகத்தை முடிச்சிட முடியும். ஆனால் இந்த புத்தகத்தில் எனக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, முதல்ல இந்த புத்தகம் எதை ஒட்டி வந்ததுன்னா, விவேகானந்தர் சிகாகோ அட்ரஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர் 11, 1893 அமெரிக்கா சிகாகோவில் அட்ரஸ் பண்ணியிருப்பார் சுவாமி விவேகானந்தர். அதுலேருந்து தான் நம்ம விவேகானந்தர் வெஸ்ட்டில் ஒரு பெரிய வேவே உருவாக்கியிருப்பார். அந்த அட்ரஸ் பண்ணதோட 50வது வருட நினைவு மலராக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது யாருன்னா சக்தி மலர், சக்தி காரிய. விவேகானந்தர் சிகாகோவில் பண்ண அந்த பிரசங்கம் செப்டம்பர் 11, 1893, எக்ஸாக்டாக 50 வருஷத்தில் இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு 1943வது வருஷம் எழுதப்பட்ட வெளியே ஒரு புத்தகத்தை கையில் வச்சிருக்கிறதே எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அந்த உணர்வு தான் வந்தது. ஏன்னா இந்த புத்தகத்தில் இன்னொரு சிறப்பான எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு என்னென்னா, இந்த புத்தகத்தில் இருக்க என் பேஜ் நம்பர் கூட தமிழ் எண்கள் தான், ஆங்கில எண்கள் இல்லை. ஸோ ஆங்கில பேசிக் நியூமரல்ஸ் நம்பர்ஸ் அது கிடையாது, தமிழ் எண்கள். ஸோ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச். அதுவும் குறிப்பெடுத்துக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் தான் இது இருக்குன்னு என்னால் எழுதி வச்சு கூட முடியல, ஏன்னா எந்த பக்கம்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தமிழ் எண்கள் அந்த வகையில் ஓரளவுக்கு நான் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி ஒரு ரீசர்ச் பண்ணுறது கூடமே இந்த புத்தகம் எனக்கு உதவியாக இருந்தது. ஸோ மொத்தமே 100 பக்க புத்தகம் தான். எனக்கு அந்த தமிழ் எண் புரிஞ்ச வரையில் அது 100 பக்கம் தான். ஸோ இதில் 8 சாப்டர் இருக்குது. இதில் முதல் 6 சாப்டர் தான் எக்ஸாக்டாக காந்தியத்தை பற்றி காந்தியும் விவேகானந்தரையும் பற்றி பேசுகிறாரு. மற்ற கடைசி 2 சாப்டர் பொதுவாக அவங்களுடைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ புத்தகத்துக்குள்ளே போகணுன்னா, அண்ட் இன்னொரு வித்தியாசமான விஷயம் நான் என்ன பார்த்தேன் நான் இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தை எழுதியிருக்கவர் பேர் வே. சாமிநாத சர்மா. இது என்னன்னா, ஆசிரியர் குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் நான் தேடி பார்த்தேன். ஆனால் இதில் ஆசிரியர் குறிப்பே இல்லை. வே. சாமிநாத சர்மான் மட்டும்தான் இருக்குது. அவரை பற்றியோ இதை சாதிச்சார், இதை எழுதினார், அந்த மாதிரியான எந்த குறிப்பும் இதில் இல்லை. இது வேற ஒருவேளை அந்த காலத்தில் நம்மிடையே இருந்த அந்த கல்ச்சர், அந்த அடக்கத்தை காட்டுதா, இல்லை வேற ஏதாவது காரணமான்னு எனக்கு தெரியலை. பட் நான் என்னவோ இது அந்த காலத்தில் நம்மிடையே பெருசாக நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு அந்த தம்பட்டம் அடிச்சுக்காத ஒரு கல்ச்சரை தான் இது வெளிப்படுத்துதோ அப்படின்னு எனக்கு பேசிக்காக தோணுச்சு. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி 8 சாப்டர். இந்த பதிப்புரையில் இவங்க 2 பேருக்குமே, காந்திக்கும் சரி விவேகானந்தருக்கும் சரி, ஸ்டார்க்காக சில கான்ட்ராஸ்ட் இருக்குது. கான்ட்ராஸ்ட் இருந்துமே இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒன்றிணைஞ்சு போகிறாங்க, ஒரே விஷயத்துக்காக தான் நின்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மொத்த புத்தகத்துலேயுமே இந்த ஆத்தர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக இந்த புத்தகம் படிக்கும்போது காந்திஜியும் விவேகானந்தரோட வேல்யூஸ் நமக்கு புரியறது மட்டும் இல்லாமல், இந்த ஆத்தரோட புரிதல், அவரோட வேல்யூஸ், அவர் ஹையர் திங்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகிறாருங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரியும். ஸோ பேசிக்காக இந்த புத்தகத்தில் நான் 3 பேரையும் பற்றி படித்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஜஸ்ட் இந்த பதிப்புரையில் இருக்க அந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகாக காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் படித்து காட்டுறேன். நான் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியே படித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்து தமிழில் எழுதியிருக்காங்க, அதை எவ்வளோ சிறப்பாக என்னால் சொல்ல முடியும்னு தெரியல. ஸோ படித்தா இன்னும் சிறப்பாக உங்களை அடையுங்கிற நம்பிக்கையில் அதை சொல்கிறேன். செம்பொன் மேனி, சிறிய உருவம், பெரிய ஆத்மா, உடைந்த பல், உரத்த சிரிப்பு, ஒற்றை ஆடை, மூப்படைந்த இளைஞர், ஓய்வு காணாத உழைப்பாளி, இவர் காந்தி. ஆஜானுபாகு, அகன்ற நெற்றி, பரந்த கண்கள், ரிஷப நடை, அரசனாக ஆள வேண்டியவர், துவார அடையுடுத்த துறவியானார். உலகத்தை துறந்து விடவில்லை, உலகத்திலே வாழ்ந்தார், உலகத்திற்காக வாழ்ந்தார், இவர் விவேகானந்தர். ஸோ 2 பேருமே வேற வேற ஆளுங்க. ஆனால் இந்த கான்ட்ராஸ்ட் இருக்க 2 பேருமே எதில் இணைஞ்சு எதில் இயைந்து பயணப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்துல 2 பேர் பத்தின லைஃப் இன்சிடென்ட்ஸ் அங்கங்க வருது, 2 பேர் பத்தின வேல்யூஸ் வந்து ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் ஆயிருக்கு. இந்த லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து குறைஞ்சது இந்த காந்தி கல்வி நிலையத்துல வரவங்க வந்து ஒரு 2500 முறையாவது கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க என்னை டெஸ்ட் தான் பண்ணுவீங்க, கரெக்டா தான் நீ சொல்றியா அப்படிங்கிற ஆங்கிள். ஸோ அந்த மாதிரி இந்த புக்ல வந்து அந்த லைஃப் இன்சிடென்ட்ஸ் வருது, திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் இதுல இருக்குன்னாலும் இதுல இருக்குங்கிறதுனால நான் திரும்பி சொல்லுவேன். ஸோ 50 வருஷங்களுக்கு முன் அப்படின்னு கரெக்டாக ஆத்தர் வந்து பிரயாணப்படுறாரு. இப்போ என்னன்னா 1893 மே மாதம் ஒருத்தர் பம்பாயிலிருந்து கப்பல் மூலமாக பிரயாணப்படுறாரு. ஏப்ரல் மாதம் ஒருத்தர் வந்து பம்பாயிலேருந்து கப்பல் மூலமாக பிரயாணப்படுறாரு. ஏப்ரல் மாதம் காந்திஜி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தன்னோட 24வது வயசில் கிளம்புறாரு. விவேகானந்தர் மே மாதம் அமெரிக்காவுக்கு அதே பம்பாய் கப்பல் துறைமுகத்திலிருந்து 30 வயசில் வந்து பிரயாணப்படுறாரு. இந்த 2 நாடுகளுமே சரி, அந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் சரி அமெரிக்காவும் சரி ரொம்ப மிகுந்த அந்த நிரத்வேஷம் உடைய நாடாக இருந்தது. கருப்பர்களை மதிக்காத, ஒரு கருப்பர்களை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய ஒரு நாடாக அந்த காலத்தில் இருக்கும் போது இவங்க 2 பேரும் நம்பிக்கையாக பிரயாணப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து காந்திஜி அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் முதல் பேராகிராஃப்லேயே ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்க கப்பல்ல பிரயாணப்படுறதுக்காக போகும்போது யாரும் இங்க வந்து பத்திரிகையாளர் இல்லை, பேட்டி எடுக்கல, எங்க போறீங்க, எதுக்கு பத்தி போறீங்க, என்ன சாதிச்சுட்டு வர போறீங்க, நான் இதுக்கு போறேன் இதை சாதிக்க போறேன்னு இவங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆனா திரும்பி இவங்க 2 பேரும் இந்தியா வந்து சேரும் போது இவங்கள ஜேனுக்கு வந்து கோஷமிட்டு வந்து எல்லாரும் வரவேற்றுனாங்க, தூக்கி வச்சு பாராட்டினாங்க, கொண்டாடினாங்க. அப்போ அதை வந்து அந்த ஆத்தர் அங்கே எழுதும் போது அவர் சொல்றாரு, போகும்போது வந்து என்ன விஷயமா போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் யாரும் அப்போ இல்லை அப்படின்னு வந்து எழுதுறாரு. இது எப்போ 1943 இந்த பெரிய மனுஷர் இங்கே சென்றார், இந்த பெரிய மனுஷர் இங்கே வந்தார் அப்படின்னு கூட எழுதுறதுக்கு யாரும் இல்லை இவங்க கிளம்பும் போது அப்படின்னு. அப்போ எனக்கு இப்போ இருக்க காலகட்டத்தை நினச்சி பார்த்துக்கிறேன். அப்போயாவது பெரிய மனுஷர் இங்கே போனார், பெரிய மனுஷர் இங்கே வந்தார் அப்படிங்கிறத தான் நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணிச்சு. இன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ் ஜிம்முக்கு போன லுக்கு, நாளே இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டவன் வந்து எந்த ஊருக்கு போயிட்டு வராங்கிற அந்த அளவுக்கு நம்மளோட இது. சரி, நான் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தலை, ஜஸ்ட் சிந்திக்கிறேன். எனக்கு அது வந்து இந்த எனக்கு இந்த 1943 புத்தகம் அந்த காலகட்டங்கிறதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். அது என்ன நிறைய தடவை இப்போ இருக்க காலகட்டத்தோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு வச்சுது, அதனால சொல்கிறேன். ஸோ காந்திஜி தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு, 10 நாள் கூட என்ன ஆகலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நானே வந்து 4ஆம் கிளாஸ் புத்தகத்தில் படித்த விஷயம் தான். டர்பன்ல ஜோஹானஸ்பர்க் நகரத்துக்கு ஒரு வழக்கறிஞருக்காக போகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் பிரயாணப்படுறாரு. அப்புறம் ரயில்வே அதிகாரி வராரு, வந்துட்டு அவரை இறக்கி தள்ளி விட்டுடுறாரு. அவரோட படுக்கையெல்லாம் தூக்கி எறிகிறாரு. 9 மணி குளிர், ஒரு ரொம்ப மிகுந்த ஒரு அவமானப்படுத்தப்பட்டு பிளாட்ஃபார்ம்ல வந்து கீழே வந்து இறக்கி விடப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் நினைக்கிறாரு, அதாவது இங்க ஆத்தர் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னாலும் நான் இதுல எதை வந்து ரொம்ப சிறப்பா பார்க்கறேன்னா த பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷன்ல அந்த ஆத்தர் வந்து இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்கறது வந்து அது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது ஒரு பர்செப்ஷன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வந்து எழுதியிருப்பார் ஆத்தர். இங்க வந்து பாரிஸ்டர் பார்த்து பட்டம் படித்தவன், லண்டனில் போய் படித்தவன், படித்து ஒரு பெரிய வழக்குக்காக வழக்கு விஷயங்களுக்காக வேற நாட்டுக்கே கடந்து வந்தவர்னா ஒரு சாதாரண ஆளாக இருக்க முடியாது. ஏதோ நல்லா படித்து வேற நாட்டுக்கு வரவர் சாதாரண ஆளாக இந்த நிலைமையில இருந்தாலும் இங்கே வந்து ஒரு கூலி, நீ ஒரு இந்திய கருப்பனாக இருந்தாலே நீ ஒரு கூலி அப்படின்னு வந்து தள்ளி விடுற அந்த ஒரு நிலை தான் இருந்தது. அது வந்து நீ கூலி தான், இன்னும் பேரிஸ்டர் படிச்சிருக்கியா, அப்போ நீ வந்து ஒரு கூலி பேரிஸ்டர்னு ஒன்று வச்சுக்கோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து கூலி பேரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இங்கே ஆத்தர் வந்து உபயோகப்படுத்துறாரு. ஸோ வந்து இப்போ காந்திஜி கீழே இருக்காரு, இங்க என்ன அவமானப்படுத்திற, இப்போ நானா இருந்தாலுமே எனக்கு இப்போ என்ன அவமானப்படுத்திட்டான், இவனை என்ன பண்றேன் பாரு, போய் செயினை பிடிச்சி இருக்கிற ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த தலைவர்களோட என்ன ஓட்டம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் என்னோட உரிமைக்காக போராடுறதா, இல்லை என்னோட நாட்டுக்கு திரும்பிடுறதா, இல்லை இந்த அவமான எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம நான் வந்த வேலையை செய்யறதா, வந்த கருமத்தை வந்து செய்யாம ஓடுறது வந்து கோழைத்தனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள அந்த ஒரு 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 24 வயசு தான் டப்புன்னு ஒரு ரியாக்டரி மோடுக்குள்ள போகாம இவ்வளவு பெரிய அவமானம் நடந்தோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருந்தோம். அதை இந்த அவமானத்தை நடத்தணும். அவர் அந்த உட்காந்துல ஒரு அந்த மொமெண்ட்ரி ரியாக்ஷன்ல எதுவுமே செய்யாம உட்காந்து ஒரு ரெஸ்பான்சிவா இப்ப நான் என்ன பண்ணணும், இங்க நடக்கிறது வந்து நீ காந்தி அடிக்கணுங்கிறதுனால செய்யப்பட்டது இல்லை. கருப்பு இனத்துல எவன் வந்தாலும் இங்க இதுதான் நடந்திருக்கோம்னா
அப்போ இங்க ஒரு இன பிரச்சனை இருக்குன்னா அந்த மொத்த கிளென்சிங் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த வயசுலயே அந்த ஒரு எண்ண தூய்மை, எண்ண ஓட்டம் வந்து ரொம்ப அளப்பெரியது. அதுதான் அவரை பெரிய மகாத்மா அப்படி ஆக்கியிருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றீங்க, இதையே யோசிச்சுட்டு ஒரு ரியாக்டிவா எதுவும் போகாம, இதுவும் நமக்கு தெரியும் ரொம்ப மீடியாக்கர் ஸ்டூடெண்ட், அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஸோ அடுத்த நாள் மறுநாள் இவர் இதையெல்லாம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு மறுநாள் வந்து ரயில் ஏறி சார்ல்ஸ் டவுன் அப்படிங்கிற ஊரை போய் அடையிறாரு. திரும்பி அவர் ஜோஹானஸ்பர்க் தான் போனோம் இல்லையா, சார்ல்ஸ் டவுன்லேருந்து அங்கே போகும்போது அங்கே என்னன்னா ஒரு இது கோச் வண்டியில் ஏறி போறாரு. அந்த கோச் வண்டியில் போறதுக்கு வந்து டிக்கெட்டும் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் வந்து மற்ற பிரயாணிகளோட உட்கார அவருக்கு வந்து அனுமதிக்கலை. ஏன்னா வெள்ளைக்காரங்களோட கருப்பர்கள் உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ கண்டக்டர் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம், கண்டக்டர் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. மற்ற கண்டக்டர் சீட்டில் உட்காரும் போது கொஞ்ச நேரம் கண்டக்டர் போய் உள்ள மற்ற பேசஞ்சர்ஸோட போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் கண்டக்டருக்கு வந்து காத்தோட்டமாக வெளியே உட்காரணும்னு தோணுது. அதனால நீ கீழே வந்து ஒரு அழுக்கு கோணியை படியில் போட்டு நீ அதில் உட்காந்துக்கோ, நான் இப்படி நான் வந்து இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒத்துக்கலை. நான் இங்கே விட்டு எழும்ப முடியாது, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் கோச்சில் ஏறினேன், என்னால் போக முடியாதுன்னு அவர் ரெசிஸ்ட் பண்ணும்போது கன்னத்திலேயே அவர் அடிக்கிறாரு, கீழே தள்ள ஆரம்பிக்கிறாரு. பட் காந்திஜி, நம்ம உடல் வலிமை பெருசா இல்லாத காந்திஜி வந்து அதை ரெசிஸ்ட் பண்றாரு. என்னால் நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பலத்தையும் கொடுத்து இது பண்ணும்போது கடைசியில் வெள்ளைக்காரங்களே மனசு இறங்கி கூட வந்து நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துக்கோ அப்படிங்கிற அனுமதியை கொடுக்குறாங்க. ஸோ இது என்னன்னா வந்து இவங்க போய் ஏதோ வெளிநாட்டுக்கு போனாங்க, பெருசாக பேரும் புகழும் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேசுகிற மத்தியில் எதுவுமே அவங்களுக்கு சாதாரணமாக நடந்துடல. ரொம்ப அசாதாரணமான சூழ்நிலைகளை சந்திச்சு ரொம்ப சாதாரணமாக யோசிக்காம எனக்கு இது நடந்துருச்சு, என்ன அவமானம், என்ன கேவலம் அப்படின்ட்டு ஒரு ரியாக்டரி மோடோட தானோட குறுகிடாம இந்த மொத்த அவலத்துக்கும் காரணம் என்னன்னு பேசிக்கா யோசிச்சதுனாலேயே அவங்கெல்லாம் மகான் ஆனாங்கிறத வந்து ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்கால இன்னொரு சம்பவமும் சொல்லியிருப்பாரு. அங்க யூனியன் தலைநகரான பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துல ஒரு 2 சட்டம் இருந்தது. இரவு 9 மணிக்கு மேல வந்து இந்தியர்கள் வந்து வெளியே நடமாடக்கூடாது. அதே மாதிரி ரோட்ல 2 பக்கம் போட்டிருக்க அந்த நடைபாதையில வந்து இந்தியர்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து பிரசிடென்ட் க்ரூகர் வசிச்சுட்டு வந்த வீதியில காந்திஜி ஒரு நாள் இரவு வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த காவலாளி பார்த்து வந்து உடனே எட்டி உதச்சி காந்தியை தள்ளுறான். இதுல வந்து நீ ஏன் வரக்கூடாது, நீ ஏன் வந்த அப்படின்னு வந்து கேட்கும் போது அங்க இருந்த ஒரு சக ஆங்கிலேயர் வந்து காந்திஜியை வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிடுறாரு. வா நான் முதல் போய் இவன் மேல ஆக்ஷன் எடுப்போம், பெரிய பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கும் போது காந்தி வந்து போகாம அவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு என்ன தெரியும் பாவம், எல்லா கருப்பர்களும் அவனுக்கு ஒன்றுதான். என்னுடைய சொந்த அவமானத்திற்காக பரிகாரம் தேடிக்கொள்ளும் பொருட்டு நான் எந்த கோர்ட்டுக்கும் செல்ல தயாராக இல்லை. என்னோட பர்சனல் விஷயத்தை நான் எடுத்துட்டு வர போறது இல்லை. ஐம் ஃபார் அ பிக்கர் ரீசன் அண்ட் கிரேட்டர் ரீசன். அதாவது நான் நார்மலா இருக்கும் போது இந்த தெளிவெல்லாம் ரொம்ப அழகா பேசலாம். ஆனா ஒரு கிரைசிஸ்ல இதை பேசணும்னா அவன் மகானா தான் இருக்க முடியுங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு வந்திருப்பார் ஆக்சுவல் ஆத்தர். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம விவேகானந்தரும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாருல. இப்போ கம்பேரிசனுக்கு வராங்க. விவேகானந்தர் சவுத் ஆப்பிரிக்கா போகும்போதும் அவரும் சாதாரணமாக போயிடல. அவரும் போய் அங்கே பல கஷ்டம் பட்டாரு அப்படிங்கிறத வந்து ஏன் ஒரு முதல் சிகாகோ போனார், ஏன் அமெரிக்கா போகணும்னு முடிவு பண்ணாருங்கிறதெல்லாம் பின்னாடி வருது. பட் அங்கே அவர் போகும்போது அவர் என்ன கஷ்டப்பட்டாரு அப்படின்னு போகும்போது அங்கே சர்வசமய மாநாட்டுக்காக போறாரு. அங்கே வந்து அந்த வென்யூவை தொலைச்சிடுறாரு, வென்யூவோட அட்ரஸை தொலைச்சிடுறாரு நம்ம விவேகானந்தர். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றது, எங்க போறது எது போறதுன்னு தெரியாம ரோட்ல அலைஞ்சு திரியிறாரு. கருப்பு மனுஷங்க, அடிமை நாட்டில இருந்து வர கருப்பு மனுஷங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுமோ அந்த மரியாதை தான் அவர் கொடுக்கப்பட்டது. யாருமே எதுவும் அவரை கண்டுக்கல, கேட்கல. ஒரு தங்குறதுக்கு ஹோட்டலுக்கு போனா கூட சொல்லும் சொல்லாம துரத்தி விட்டுடுறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்கல. சிகாகோல ஒரு சாதாரண உடை அணிஞ்சிருக்காரு, பயங்கரமான குளிர், தங்க இடம் இல்லை. வீடு வீடா தட்டி வந்து சாப்பாடு கேட்கிறாரு. சாப்பாடுக்கு ஒரு ரொட்டி துண்டு கூட போட அவங்களுக்கு வந்து மனம் வரல. அந்த இடத்துல வந்து பயங்கரமான தூக்கம் வருது. அது ரொம்ப அழகா இந்த இடத்துல ஆத்தர் ஆக்சுவலா சொல்லுவாரு. சிகாகோ அந்த காலத்துல வந்து கோடிக்கணக்கில் செல்வம் புரளுகின்ற அந்த குபேரபுரியில் நமது விவேகானந்தருக்கு உலகத்தில் உள்ள சர்வமான பேருடைய வயிற்று பசியை மட்டுமல்ல ஆத்ம பசியையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக வாழ்ந்த மகானுக்கு ஒரு பிடி சோறு கிடைக்கவில்லை, ஒரு துண்டு ரொட்டி கொடுப்பார் இல்லை. இந்திய அடிமை நாடாயிருப்பதற்காக இந்த ஒரு தண்டனை போதாதா?
அதாவது அது பெரிய குபேரபுரி, பயங்கரமா செல்வத்துல வசிக்கிற பட்டணம் தான். ஆனா ஒருத்தருக்கு வந்து ஒரு துண்டு ரொட்டி கொடுக்க மனம் இல்லாத நிலையில தான் மக்கள் இருந்தாங்க. அவருக்கும் தூங்குறதுக்கு இடம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போறாரு, மூளையில ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கு, அந்த மரப்பெட்டிக்குள்ள போய் படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயா போங்கடான்ட்டு பயங்கரமான உடல் அலர்ச்சி, நல்லா தூங்கிடுறாரு. காலையில எழுந்தாலும் உடல் அலர்ச்சி. இனிப்போ எங்கேயாவது போய் கேட்டாலும் இதே நிலைமை தான் நமக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு எல்லா இடத்துலயும் உட்கார்ற இடத்துல போய் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி வந்து நீங்க இந்த சர்வசமய மாநாட்டு, அதாவது ஆப்போசிட்ல தான் அந்த மாளிகை இருந்திருக்கு, இந்த மாநாட்டுக்கு தான் வரீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆமா ஆமான்னு சொன்னப்பறம் அந்த அம்மா உள்ள கூட்டிட்டு போய் உபசரிக்கிறாங்க. அவங்கள வந்து அன்னபூரணி அப்படின்னு சொல்லி, அந்த அன்னபூரணி வாழ்க அப்படின்னு நம்மளோட ஆத்தர் வந்து சொல்றாரு. அந்த நேரம் நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி சிகாகோ மாகாணத்துல வந்து ஓரளவுக்கு பழகுனதுக்கு அப்புறம் ஒரு தனவான் மாளிகையில விவேகானந்தரை உபசரிக்கிறாங்க. ஒரு பஞ்சு மெத்தை, நல்ல சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து தங்குறதுக்கு அவரை வந்து அழைக்கிறாங்க. அவர் போய் அதுல படுக்கிறாரு. ஆனா அவரால் படுக்க முடியல. அந்த பஞ்சு மெத்தை அவருக்கு முள்ளு மாதிரி குத்துதான். ஏன்னா இவங்க வந்து அதாவது விவேகானந்தர் இந்த புத்தகத்துல இல்லை, நான் பொதுவாக விவேகானந்தரை பத்தி படிச்சது வந்து எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத் அப்படின்னு வந்து விவேகானந்தர் சொல்லுவார். நம்ம எவ்வளோ விரிவடைகிறோமோ அவ்வளோ தூரம் வாழ்றோம். நான் எவ்வளோ சுருங்குறோமோ இஸ் டெத், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத் அப்படின்னு வந்து விவேகானந்தர் சொல்லுவார். ஸோ அவர் மொத்த இந்தியாவையுமே தானாதான் பார்த்தார். அவருக்கு வந்து இங்க இருக்க ஏழை மக்கள் பசியும் பட்டினியும் வாடும் பொழுது நம்ம மட்டும் பஞ்சு மெத்தையில படுக்கிறோங்கிறது அவருக்கு வந்து முள்ளு மாதிரி குத்துது. தாயே எனது ஜென்ம பூமி சொல்லனாத வறுமையில் அழுத்தி கிடக்கிற போது எனக்கு பெயர் எதற்கு, புகழ் எதற்கு, இவைகளை பற்றி எனக்கு ஆவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்க முடியாம வந்து தவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கடிதம், ஏன் தான் இப்போ விவேகானந்தர் சிகாகோ போனாரு அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு கடிதத்துல வந்து விவரிக்கிறாரு. அவர் இந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய ஆவலை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவோ அல்லது புகழுக்காகவோ நான் இந்த நாட்டுக்கு வரவில்லை. இந்தியாவில் உள்ள ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காக இங்கே ஏதேனும் வழி ஏற்படுமா என்று பார்ப்பதற்காகவே வந்தேன். வந்த ரீசனே வந்து இந்த புத்தகத்துல நடுவுல வரும். நம்ம ஊர்ல இருக்க தனவான்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் கேட்டிருப்பாரு, ஏதாவது உதவி பண்ணுங்க, நம்ம நாட்டுல மக்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கும் போது அப்படியா, ஆமா ஆமா அப்படின்லாம் கேட்டுப்பாங்க, தலையாட்டிப்பாங்க. அண்ணன் ஒன்றும் பெருசா உதவி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து வேற வழி இல்லை. அதனால சரி இப்படி வெளியே போய் நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது காசு எடுத்துட்டு வர முடியுமா, நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றிட முடியுமா, முதல் இவங்களுக்கு வேணுங்கிறது சோறு, பேசிக்கான சௌகரியங்களை சேர்த்து கொடுக்கறது தான். இவங்க கிட்ட போய் மெய்ஞானம் நீதான் கடவுள்னு பேச முடியுமா, இதை முதல் செஞ்சு கொடுத்தாலே மக்கள் தம் வழியை தேட ஆரம்பிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையில வந்து விவேகானந்தர் வந்து போனாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இது வந்து 1943 இந்த புத்தகம் வந்ததுனால நம்ம அடிமைத்தனத்தை, இந்த தேசம் அடிமையா கிடக்கிறத வந்து ரொம்ப ஆத்தர் வந்து சாடி இருப்பாரு. சாடிட்டு வந்து இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை மீட்க போறது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் எழுதியிருப்பாரு. அதை நான் படிக்கணும்னே நினைக்கிறேன், நான் சொல்றதை விட. இதற்கு நமது அறியாமை காரணம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்வது ஒரு சிலருடைய சம்பிரதாயமும் கூட. ஆனால் உண்மையில் நமது அடிமைத்தனம்தான் காரணம். எந்த ஜாதி அடிமை குழியிலே விழுந்து கிடக்கிறதோ அது தன்னையே மறந்து கிடக்கிறது. ஆள்வோரின் பாதுகாப்பிலே அது தன் சுய உணர்வை இழந்து கிடக்கிறது. இந்த நிலையில் தன்னை பற்றிய ஒரு தாழ்வான எண்ணம், அந்நியர்களுடைய நாகரிகத்திலே ஒரு மோகம், இது வந்து 1943 அவர் சொல்லும் போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது அடிமைப்பட்டு கிடந்த தேசம். ஆனா எனக்கு என்னவோ இது வந்து படிக்கும் போது இப்பவுமே நம்ம இப்படிதான் இருக்கோமோங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் அதை படிச்சு காட்டணும்னு நினைச்சேன். தன்னை பற்றிய ஒரு தாழ்வான எண்ணம், அந்நியர்களுடைய நாகரிகத்திலே ஒரு மோகம், எப்பொழுதும் ஒருவித அச்சம், புதுமை, போழித்தனம், பகட்டு முதலியவைகளிலே மேலெழுந்த வாரியான ஒரு நம்பிக்கை ஆகிய இந்த தன்மைகள் எல்லாம் அதனிடத்தில் குடிகொண்டு விடுகிறன. இவைகளிலிருந்து அந்த ஜாதியை கைதூக்கி விட்டு அதற்கு சுய உணர்வை உண்டு பண்ணுவது என்பது லேசான காரியமா? அந்த காரியத்தை யார் செய்ய முடியும்? அயலார் வந்து செய்ய முடியுமா? அயலார் அதிலும் நல்லெண்ணம் உடையவர்கள் எட்டி இருந்து அனுதாபம் காட்டலாம். ஆனால் யார் அந்த ஜாதியிலேயே ஒருவனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்களோ, யாருக்கு தன்னுடைய ஜாதி இப்படி கேவலமான ஸ்திதியில் இருக்கிறதே என்ற இருதயத்திலிருந்து ரத்தம் வடிகிறதோ, யார் விருப்பு வெறுப்பில்லாமல் பலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு
போவதிலேயே திருப்தி அடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த ஜாதியை கை தூக்கி விட முடியும். அப்படி கை தூக்கி விடுகிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்க போது அவர்களுடைய சுய ஜாதியினரே அவர்களை எள்ளி நகையாடலாம், எண்ணறிந்த இம்சைகளுக்கு உட்படுத்தலாம். ஆனால் அவர்கள் இவைகளை எல்லாம் லட்சியம் செய்வதில்லை, செய்யவும் மாட்டார்கள். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புவதற்கு சதா விழித்து கொண்டிருப்பதும், சுமந்து செல்பவர்களின் சுமையை இறக்கி வைப்பதற்காக காத்து கொண்டிருப்பதும், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்பதுமே அவர்களுடைய அன்றாட வேலைகளாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு சேவை மனப்பான்மையில இறங்க வேண்டியவங்களுடைய என்ன ஓட்டம், சதா நன்மை செஞ்சு கொண்டு இருக்கிறது, சுய உணர்வை கொடுக்கிறது, ரிசல்ட் பிரதிபலன் பார்க்கறாம வேலை பார்க்கறதுங்கிறத ரொம்ப அழகா ஆத்தர் இதுல வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இளமையிலே 2வது சாப்டர் போறோம், இளமையில் இருவரும் அப்படின்னு. இளமையில இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. பிற்காலத்துல பெரிய மகான்களாக உருவாகிற இவங்களோட அந்த பேசிக் வந்து இளமையிலேயே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தோட்டத்துக்கு வந்து ஆத்தர் போறாரு. அதை பத்தி அவர் எழுதும் போது, விவேகானந்தர் ஒரு ஞான வீரர், காந்தி ஒரு கர்மயோகி. அவர் காட்டுத்தீ, இவர் பொறி கிளம்பாத அனற்பிழம்பு. அவர் கோடை காலத்து இடி, இவர் கார்காலத்து மழை. அவர் கர்ஜிக்கும் சிங்கம், இவர் கூவும் குயில். அவர் பேச்சிலே, பார்வையிலே, நடையிலே எல்லாவற்றிலும் சத்திரியர். இவர் கருத்திலே, பேச்சிலே, செயலிலே எல்லாவற்றிலுமே அந்தனர். அவர் கர்மத்திலே அகர்மத்தை கண்டவர், இவர் அகர்மத்திலே கர்மத்தை கண்டவர். இது பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றது. அதாவது எந்த ஆக்ஷன்ல இன்ஆக்ஷனையும், இன்ஆக்ஷன்ல ஆக்ஷன்லையும் எவன் பார்க்கறானோ அவன் தான் உண்மையான அறிவுடையவர் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொன்ன பாயிண்ட்டை வந்து இங்க அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரோட கான்ட்ராஸ்டை சொல்லிட்டு தான் இவங்க எங்க 2 பேரும் எப்படி இயைந்து பயணப்படுறாருங்க அப்படிங்கிறத வந்து எல்லா சாப்டர்லையுமே ஆத்தர் ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க. சரி, விவேகானந்தரை பற்றி சொல்லும் போது, விவேகானந்தர் ஒரே சேட்டை, ஒரே பிடிவாதம், துடிப்பு, கண்ணா பின்னான்னு குதிக்கிறது, ஆடுறது, எந்த பேச்சையும் கேட்காதது, அந்த மாதிரியான அவர் தாயால் அவரை வந்து சமாளிக்கவே முடியாதான். தாய் வந்து மிரட்டி பார்ப்பாங்க, அடிச்சு பார்ப்பாங்க, என்ன பண்ணாலும் விவேகானந்தரை கண்ட்ரோல் பண்ண முடியாதான். கடைசியில் அவங்க ஒரு பிரயத்தனம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா, நல்ல தண்ணி வர டேப்பு கீழே போய் அவரை உட்கார வச்சாரா அமைதி ஆயிடுவாங்களாம். ஸோ எப்போ அவங்களால தாங்க முடியாமல் ஓவராக பண்ணுறாரோ அப்போல்லாம் என்னென்னா போயிட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டேப்பு கீழே போய் உட்கார வச்சிருவாங்களா. அப்போ தான் அவர் வந்து, அப்பா எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஊட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி தாயார், விவேகானந்தரோட அம்மா வந்து சொல்லுவாங்களா. அங்கே வந்து இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறதா ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. இதை நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இவங்க வந்து சிவபெருமான ரொம்ப பிரார்த்தனை செஞ்சு தான் வந்து விவேகானந்தர் பிறந்தாராம். நான் ஒரு குழந்தையை கொடுத்தருளுமாறு சிவபிரானை பிரார்த்தனை செய்தேன், ஆனால் அவர் தமது பூதகணங்களின் ஒன்றை என்னிடம் அனுப்பிவிட்டார் அப்படின்னு இருக்க. பூதகணத்தில் ஒன்றை பிடிச்சி அமிச்சிட்டாரு, என்னால் இவனை சமாளிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான சேட்டை. அதேமாதிரி படிப்புலையும் பயங்கரமாக ஸ்மார்ட்டு. வாத்தியார் வந்து ஒரு தடவை வந்து உறக்க ஒன்றை சொன்னார்னா இவர் அதை உடனே அப்படியே பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வந்து சொல்லிடுவாராம். அதே மாதிரி ஒரு சிந்தனையை லைட்டாக வாத்தியார் எடுத்து விட்டாலே ஒரு 10 சிந்தனைகளில் வந்து பதில் சொல்லுவார். ஸோ ரொம்ப ஸ்டூடியஸ், ரொம்ப ஸ்மார்ட்டு. உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துப்பார். படகோட்டுறது, மல்யுத்தம், சிலம்பம், குதிக்கிறது அப்படின்னு ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுக்கறதுன்னு ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருந்திருக்கார் நம்ம விவேகானந்தர். அப்படியே கான்ட்ராஸ்ட் வந்து நம்மளோட காந்திஜி. பெருசாக படிப்பில் நாட்டம் இல்லை, ஒரு மீடியாக்கர் ஸ்டூடெண்ட் தான். ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா ஓடிடுவார். ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸுக்காக என்னது உடற்பயிற்சி கிளாஸுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலே 1 அணாவோ 2 அணாவோ போகாமல் இருந்ததுக்காக அதுக்காக ஃபைன் கூட கட்டியிருக்காரு காந்திஜி. ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபிசிக்கல் பக்கமே அவர் வந்து போக மாட்டார். அப்போ வந்து ரொம்ப கூச்ச சுபாவம், யார்கிட்டையும் பேச மாட்டார், தான் உண்டு தான் புத்தகம் உண்டுன்னு அப்படியே அமுங்கி குறுகி உட்காந்துட்ருக்கவர் அந்த டைப்பில். அதில் வந்து இந்த கதையை நமக்கு தெரியும். ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை காந்திஜி அவங்களோட அந்த காலத்தில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வரும்போது 4 வார்த்தைகளை சொல்லி எழுதுன்னு சொல்லும் போது காந்திஜி ஒரு வார்த்தையை தப்பாக எழுதிட்டாராம். அப்போ அவங்களோட வாத்தியார் வந்து பக்கத்தில் இருக்க பையன் கரெக்டாக எழுதிருக்கான், அவனை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அது என்னால் முடியாது, வாத்தியாருங்கிறது பசங்க காப்பி அடிக்கக்கூடாதுங்கிறத கண்காணிக்கிறது தான் இருக்காங்க, பசங்களை காப்பி அடின்னு தூண்டுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் மனசாட்சி அவருக்கு இடம் கொடுக்காம இருந்தது. ஸோ அவர் கடைசி வரைக்கும் அந்த பிடிச்சி வச்சுருந்தது வந்து அவரோட வேல்யூஸ்.
மற்ற என்ன அறிவாளி இல்லை, என் அறிவுனால இவன்கிட்ட பிரோஜனம் இல்லைன்னு யாராவது சொன்னால் கூட நான் வந்து நிம்மதியை எனக்கு ஒன்றும் அது பெருசாக என்னைய ஒன்றும் பாதிக்காது. ஆனால் வந்து யாராவது ஒருத்தர் இவங்கிட்ட ஒரு களங்கம் இருக்குது, இவங்கிட்ட சீலம் இல்லை, இவங்கிட்ட ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் அழுதுருவேன். ஸோ அவர் வந்து அறிவை விட எனக்கு வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், என்னோட கேரக்டர் ரொம்ப முக்கியம், என்னோட வேல்யூ சிஸ்டம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்க்கமாக அந்த சின்ன வயசுலேருந்தே இருந்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து புவனேஸ்வரி மாதாவும் வந்து விவேகானந்தருக்கு எப்படி சொல்லி கொடுத்து வழங்குவாங்கன்னா, உனக்கு மரணமே வரும்னா கூட உண்மையாயிரு, ஒழுக்கமுடையவனாயிரு, எப்பவுமே பெருந்தன்மையோட நடந்துக்கோ, மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு, எப்பவுமே உறுதியோட இரு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் உறுதியோட இரு, அசைந்து கொடுத்துறாத அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான ரோல் வந்து தன்னோட தாயார் வந்து பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா ஆத்தர் சொல்லுவார். ஏன்னா புவனேஸ்வரி மாதா இவர் விவேகானந்தர் இப்படி உருவாகி வந்து நிற்கிறதுக்கு அவர் தாயார் ரொம்ப முக்கியம். எவனை ஒருத்தன் வந்து தன் தாய்க்கு வந்து மரியாதை கொடுக்குறானோ அவன் தான். இவங்க ரெண்டு பேருமே வந்து பெண்களை குருவா பார்த்ததுக்கு ஒரு காரணம் வந்து தன்னோட தாயார், அவங்களோட தாயார் தான். பெண்கள் கிட்ட இருந்து அவங்களோட எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து தாயார் தான். ஸோ அவங்கள அதே மாதிரி தாயார் வந்து சின்ன வயசுல இருந்தே புராண கதைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறது இல்லை, வேல்யூஸ் சொல்லி கொடுத்து வளர்க்குறதுலே ரெண்டு பேருக்குமே இதில் ரெண்டு பேருமே காமனான விஷயமா இருந்திருக்கு. ஈவன் காந்திஜி கூட அவரோட தாயாருக்கு வந்து சத்தியம் செஞ்சுட்டு தான் போயிருந்திருப்பார் இல்லையா. லண்டனுக்கு போகும்போது நான் எந்த ஒரு காலத்துலேயும் புலால் சாப்பிட மாட்டேன், மதுபானம் சாப்பிட மாட்டேன், அந்நிய பெண்களை வந்து நான் வந்து தீண்ட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர் வந்த உடனே அவர் தாயாரை தான் பார்க்கணுன்னு ஓடோடி வருவாராம். ஏன்னா நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நான் வந்து மீறலை, நான் என்னோட அந்த வேல்யூஸ்க்கு ட்ரூவாக இருந்தேன்னு சொல்லணும்னு வருவாராம். நான் அவர் அதுக்குள்ளே தாயார் வந்து இறந்துருவாங்க. அதே மாதிரி காந்திஜி வந்து சின்ன வயசுல கேட்ட அந்த ரெண்டு நாடகம், சிரவணன் நாடகமும் ஹரிச்சந்திரன் நாடகமும், அது வந்து அந்த சிரவணனோட பெரியோர்களிடம் பக்தி, ஹரிச்சந்திரனோடைய எந்த நிலையிலையும் சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸை அவர் ரொம்ப சின்ன வயசுல வந்து பிக் பண்ணது, அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றுறாரு. ஆக்சுவலாக இது நம்ம அண்ணாமலை சார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காந்திஜி சேவாலய முரளி சார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காந்திஜிக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு இது அதை நம்ம கரெக்டாக பிரிட்ஜ் பண்ணிட்டோம்னா நம்மளும் காந்திஜியும் ஒன்றுன்னு ஏதோ முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் சொன்னார். காந்திஜிக்கு ஒன்று சரி, இதுதான் சரின்னு தெரிஞ்சால் அதை கடைசி மட்டும் காப்பாற்றுவார், ஃபாலோ பண்ணுவார். நமக்கு ஒன்று சரின்னு தெரிஞ்சாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து டீலில் விட்டுருவோம். ஸோ அதுதான் அவரையும் நம்மளையும் வந்து வேறுபடுத்தி காட்டுதுன்னு. சின்ன வயசில் இந்த ரெண்டு ஸ்டோரி தான் கேட்டார். ஆனால் அவரோட சத்தியாகிரகமே இந்த ஹரிச்சந்திரன் ஸ்டோரியிலேருந்து உருவாகிறதுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. எந்த நிலையிலையும் என்ன நடந்தாலும் சரி, நான் வந்து சத்தியத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கேருந்து அவருக்கு வந்து வந்தது. அதே மாதிரி ஒரு நிமிஷம், ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வேற நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து காந்திஜி அட்டன் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப சிம்பிளான உடையில் இருப்பார். விவேகானந்தர் பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குளிர் பிரதேசத்துக்கு போயிருக்காங்க, அப்போவும் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். அவங்க டே டு டேவை ரொம்ப ஈஸியாக கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்களால இந்த மாதிரியான ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெப்பம் கூட அவங்கள ஒன்றுமே தாக்கலையே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது ஒரு சிலர் அவங்களோட மனோபலம் அவங்க உடலை விட மேலோங்கி நிற்கிறதுனால அவங்கள எந்த எக்ஸ்ட்ரீம் வெதரோ எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனோ அவங்கள எதுவும் தீண்ட முடியல, அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆத்தர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு வராரு. வாழ்க்கையில் எவனொருவன் புலனடக்கம் பெற்றிருக்கிறானோ, தனது அன்றாட வேலைகளை செய்வதில் ஒருவித ஒழுங்கை அனுசரிக்கிறானோ, உணவு, உடை, தூக்கம் முதலிய விஷயங்களில் மிதமாயிருக்கிறானோ, அவனை நோய்கள் சுலபமாக அண்டுவதில்லை. அப்படி அண்டினாலும் அவைகளில் அவன் அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை. அவன் உழைப்பிலே சோர்வு காண மாட்டான், அவன் அறிவிலே ஒரு தெளிவிருக்கும். விவேகானந்தரும் காந்தியும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வந்தார்கள். அதனாலே அவர்களால் அதிகமான வேலையை செய்ய அவர்களுடைய உடல் இடம் கொடுத்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இருவரும் தங்கள் உடலை தங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தார்களே தவிர உடலுக்கு தாங்கள் அடிமையாகவில்லை அப்படின்னு. ரொம்ப மனோபலம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் அவங்களோட அந்த பேசிக் டிசிப்ளின், அந்த ஒழுக்கம் இருந்ததுனால உடல் காட்டுற டெம்டேஷன் வழியாலாம் போகாம நீ இந்த அடக்கத்தோடவே இருன்னு
உடலை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தனால தான் வந்து அவங்களால இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி 3வது சாப்டர் வந்து இருவரும் மகான்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து மகான்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வருவாங்க. மகான்னா யார், பொதுவாகவே மனிதன் வந்து சுதந்திரமாக பிறந்தவன், மனிதனின் ஆத்மா வந்து பந்தமற்றது, அந்த பந்தம் இல்லாத அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத நிலையே இயற்கையான நிலை. ஆனால் அறியாமை காரணமாக இந்த இயற்கையான நிலையிலேருந்து நாம் இறங்கி வந்து பந்தங்களுக்குள்ளே மாட்டிக்கிறோம், அட்டாச்மெண்ட்குள்ளே மாட்டிக்கிறோம். இந்த பந்தங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டச் பண்ணுறோம், அப்புறம் அடிமை ஆகிடுறோம். இதனால தான் நமக்கு துன்பம் வருது, துயரம் வருது, பிணிகள் வருது, எல்லாம் வந்து மாட்டிக்கிறோம். இதிலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு யார் வரானா, இந்த பந்தங்களுக்குள்ளே மாட்டாத மகான் வரான். பந்தங்களுக்குள்ளே மாட்டினா சாதாரண துயரப்படுற மனுஷன், பந்தங்களுக்குள்ளே மாட்டலைன்னா நம்ம வந்து மகான். உடனே வந்து எல்லாரையும் கட் பண்ணிட்டு எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் உட்காருன்னு இல்லை. யார் இருந்தாலும் அந்த அந்த ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் மாதிரி தான். யார் இருந்தாலும் அந்த இல்லா தன்மையை உள்ள வச்சுட்டு பெருசாக பொசஸ் பண்ணுற, இது எந்துன்னு பொசஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு ட்ரஸ்டி எண்ணத்தோடு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நோக்கை எவன் கொண்டு இருக்கானோ அவனே மகான். அந்த மாதிரி மகான்களாக தான் இவங்க 2 பேருமே நமக்காக வந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி தர்மம் பற்றி அதர்மம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த 3rd சாப்டரில் வந்து ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் க்ரக்ஸாக எனக்கு புரிஞ்சது அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அற வாழ்க்கை, அதாவது நம்மளோட லௌகீகம், நம்மளோட பர்சனல் லைஃப், நம்ம ஃபேமிலி லைஃப், அந்த லைஃபையும் அரசியல் வாழ்க்கை, அதாவது சமுதாய வாழ்க்கை, யார் ஒருத்தர் இதை 2த்தையும் இயைந்து கொண்டு போகிறானோ அவன் தர்ம வாழ்க்கை வாழ்கிறான். நம்மளுடைய சுய வாழ்க்கை, புற வாழ்க்கை, அதாவது சமுதாய வாழ்க்கை, இது 2த்தையும் ஏய்ந்து கொண்டு போறவன் தர்ம வாழ்க்கை வாழ்றான். இது 2த்துக்கும் முரணா வாழ்றவன், வெளியே ஒன்று சொல்றது உள்ள ஒன்று செய்யறதாவும் இருக்கலாம், இல்லைனா வெளியே ஒரு வாழ்க்கையே இல்லாம நான் என் குடும்பம்னு மட்டும் வாழ்றவனாவும் இருக்கலாம். இந்த வாழ்க்கை வாழ்றவன் வந்து அதர்மமான வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து சொல்றார். ரொம்ப சிம்பிளா தர்மம் அதர்மமுக்கு ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இந்த க்ரக்ஸ்ல வந்து நிற்பார். நம்மளுடைய அற வாழ்க்கையும் அல்லது லௌகீகமும் சமுதாய வாழ்க்கையும் இயைந்து வாழ்வது தர்மம், முரண்பட்டோ அல்லது சமுதாய வாழ்க்கையே இல்லாமல் வாழ்வது வந்து அதர்மம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். அதே மாதிரி இவங்க 2 பேரையோட கான்ட்ராஸ்ட் சொல்ற போது ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்றது என்னன்னா, காந்தி அரசியல் என்று சொல்லிக்கொண்டு ஆன்ம உபதேசம் செய்தார், விவேகானந்தர் ஆன்மா என்று சொல்லிக்கொண்டு அரசியலை போதித்தார் அப்படின்னு. அரசியல்னா இங்க சமுதாய வாழ்க்கை தான். நமக்கு வந்து இப்போ 2025 அரசியல்லாம் மாறிடுச்சு. இது 1943 வருஷத்தோட அரசியல். சமுதாய வாழ்க்கையை வந்து அவர் வந்து மீன் பண்றாரு. அதே மாதிரி காந்தி வந்து தன்னுடைய யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் என்ன எழுதுகிறார்னா, அதாவது இந்தியர்களான இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பயத்தையும் ஒரு அடிமைத்தனத்தையும் அதில் வந்து மாட்டிக்கிட்டோம், நமக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. அதில் ரொம்ப அழகாக காந்தி எழுதின ஒரு வார்த்தை எழுதின என்னன்னா, பிறரை நம்பக்கூடிய தைரியம் நமக்கு வேண்டும் அப்படின்னு. தைரியம், உன் மேலே தைரியம் வந்தனா நீ இன்னொருத்தரை நம்புவேன், உனக்கு இன்னொருத்தமை இவனெல்லாம் நம்ப முடியாது சார்னா உன் மேலேயே தைரியம் இல்லைங்கிறது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு நியூவான்ஸ். அது ரொம்ப அழகாக வந்து காந்திஜியில் தொட்டுட்டு போயிடுறாரு. நமக்கு பிறரை நம்பக்கூடிய தைரியம் வேண்டும் அப்படின்னு. ஈவன் அதை வந்து பகவத்கீதையை வந்து இந்த இடத்துல கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு அர்ஜுனன் வந்து சோர்வடைஞ்சிட்டான், என்னால் முடியல, எல்லாம் தலை சுற்றுது, என்னோட கையில் இருக்க முடியலாம் நட்டுக்கிட்டு நிற்கிது, புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய காந்திவத்தையே விட்டுட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்ண காந்திவத்தையே விடுற நிலைமையில் வந்தவுடனே கிருஷ்ணரை பார்த்து சிரிச்சு முதல் வார்த்தை சொன்னது என்னன்னா, இது ஆரியனுக்கு தகாது, ஆரியனுக்கு ஒரு மேன்மையானவர்களுக்கு தகாது, அவ்வளவுதான். இது வந்து 1943 ஆரியன், இது மேன்மையானவர்களுக்கு தகாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு வரார் நம்மளுடைய அர்ஜுனன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியே வரணும்னா நம்ம இந்த அடிமைப்பட்டிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த முதல் எண்ணத்தில் அடிமைப்பட்டிருக்கோம் இல்லையா, இது இந்தியர்களுக்கு தகாது, இந்த அடிமைத்தனம் தகாது, இதுல இருந்து வெளியே வர தைரியம் நமக்கு இருந்தா மட்டுமே தான் இந்தியா வந்து உட்படும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார். ஈவன் பகவத்கீதையை நம்ம காந்திஜி பற்றி நம்மளுக்கு தெரியும், பகவத்கீதையை எந்த அளவுக்கு படித்தாருன்னு. ஆனால் எனக்கு இதில் புதுசாக ஒரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பகவத்கீதையை அவர் படிக்க படிக்க வந்து அவருக்கு துறவு மனப்பான்மையே இவர் பகவத்கீதையை படிக்க படிக்க தான் வந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் காந்திஜி இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருந்தாராமா.
அஃப்கோர்ஸ் அவர் ஃபேமிலியை கவர் பண்ணுறதுக்காக போட்டுட்டு இருந்திருப்பாரு. இந்த துறவு மனப்பான்மை கீதையை படிக்க படிக்க வந்து போட்ட இன்சூரன்ஸையே அவர் கேன்சல் பண்ணிட்டார் போல இருக்கு. மரம் வச்சவனுக்கு வந்து தண்ணி ஊற்ற தெரியும், இங்கே நான் தான் இதெல்லாம் காப்பாற்றிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது வந்து அதுவாக நடக்குதுங்கிற புரிதல் அவருக்கு வந்து போட்டுட்டு இருந்த இன்சூரன்ஸையுமே வந்து அவர் கேன்சல் பண்ணாராமா. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கீதையை வந்து மோட்ச நூல்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சிடுறாங்க. ஆனால் கீதை வந்து மோட்ச நூல் கிடையாது, அது நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுற விஷயங்களை சொல்கிற நூல். ஆக்சுவலாக போர்க்களத்தில் வந்து அர்ஜுனன் வந்து நான் மோட்சத்துக்கு போகணுன்னா வந்து நின்றான். அவன் வந்து அவனோட லைஃபோட பீக் ஆக்ட் அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். போர் புரிஞ்சு தர்மத்தை நிலைநாட்டினாவல்ல, அவன் பிறந்ததுக்கான முக்கியமான ஆக்டை பண்ணுற நேரத்தில் வந்தது தான் கீதை. ஸோ உன்னோட லைஃபோட நீ லைஃப்பில் ஆக்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயமே கீதை தவிர்த்து அதை மோட்ச நூல், அதை நான் மோட்சத்துக்கு 80 வயசுக்கு மேலே தான் போவேன் அப்போ எடுத்து நான் படிச்சுக்கிறேன் அப்படிப்பட்ட நூல் கிடையாது கீதைன்னு வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் என்னுடைய தாயை எப்படி மதிப்பேனோ அந்த மாதிரி வந்து என்னுடைய மதத்தை நான் நேசிக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் மற்ற தாய்மார்களிடத்தில் நான் எப்படி பக்தி சிரத்தையோடு நடந்து கொள்கிறேனோ அப்படியே மற்ற மதங்களை எல்லா விஷயத்திலும் நடந்து கொள்கிறேன். அதே அந்த என் மதம் எல்லா மதமே உண்மையானது, எல்லாமே ஒரே நோக்கில் தான் செயல்படுது, இங்கே மதங்களை வச்சு பூசல்கள் இல்லைங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதேமாதிரி தீண்டாமை பற்றியும் நமக்கு தெரியும், காந்திஜி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை அட்வொகேட் பண்ணாருன்னு. ஆனால் அவர் ஃபாலோ பண்ண தீண்டாமைக்கு அகெயின்ஸ்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணாருன்னு. அது வந்து இந்து மதத்தோட காந்திஜி அதை வந்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்து சாஸ்திரங்களிலே தீண்டாமைக்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது, அப்படி ஆதாரம் இருப்பதாக காட்டி தீண்டாமையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது என்று யாராவது சொன்னால் நான் இந்து மதத்தை துறந்துவிட சிறிதும் தயங்க மாட்டேன் அப்படின்னு வந்து காந்திஜி வந்து தீண்டாமையை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி விவேகானந்தர் சொல்லும்போது தீண்டாமை என்பது இந்து மதம் அல்ல, நமது கிரந்தங்களில் அதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை, அந்த தீண்டாமை கரையானது நம்முடைய தேசிய சக்தியை குன்றச் செய்திருக்கிறது அப்படின்னு ரெண்டு பேருமே தான் சார்ந்த இடத்துல இருந்து தீண்டாமை கிடையாது, இந்த தீண்டாமைங்கிறத ரொம்ப மோசமாக எதிர்த்தாங்க. ஒரு சாதாரண மனுஷன் அவன் படுற கஷ்டத்தை உன்னால புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அட்வொகேட் பண்ணக்கூடியவங்க. சரி, இப்போ 4வது சாப்டர், விவேகானந்தர் ஏன் அமெரிக்கா சென்றார் அப்படின்னு. 1892 குமரி முனையில் பாறையில் உட்காந்து விவேகானந்தர் வந்து தியானம் பண்ணுறாரு. ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ணிட்டு அவர் கண் விழிக்கும் போது, அஃப்கோர்ஸ் இங்கே புத்தகத்தில் வந்து தமிழ் புத்தகம்ங்கிறதுனால என் தாய்நாடுன்னு சொல்லிக்கிட்டே தான் முழிச்சாராம். அவருக்கு வந்து உடனே மெய் சிலிருக்குது. அவர் வந்து இந்த கன்னியாகுமரியில் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி மொத்த இந்தியாவையும் அவர் வந்து பிரயாணம் முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. நம் நாட்டில் மக்களோட நிலையை பார்த்துருக்காரு. 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில் வாழ்கிற மக்கள். அவங்கெல்லாம் ஒரு நாள் வந்து அக்காலத்தில் மூச்சு அடக்கி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, யோகாசனம் பண்ணுவாங்க, மூச்சு அடக்கின அந்த பயிற்சி பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு மூச்சு விட கூட திராணி இல்லாமல் இருக்காங்க, அந்த அளவு கூட சக்தி இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல சொல்கிறாரு, முதல் வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு உணவு பேசிக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன ஆகணுங்கிறத அவன் முடிவு பண்ணிப்பான் அப்படிங்கிறதோட அந்த எண்ணத்தோடு அவர் வந்து அங்கே தியானம் பண்ணும் போது அவருக்கு ஏதோ வந்து நமக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து அவருக்கு புரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல தாய்நாடுன்னு ஒரு சிலிர்ப்போட எழும்புறாரு. அதாவது உள்ள இருக்கவங்க கிட்ட அவர் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, ஆனால் மக்களுக்கு தேவையான நிதியை அவரால் திரட்ட முடியல. அவருக்கு அப்போதான் தோணுது நம்ம வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் நம்ம இந்த நிதியை நம்மளால திரட்ட முடியும் அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, துறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாட்டிலிருந்து போக நாட்டிற்கு செல்கிறேன் அப்படின்னு வந்துதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அதாவது மகான்கள்லாம் ஏதோ எனக்கு வேணும், மகான்கள்லாம் வந்து எனக்கு ஏதோ வேணும் கொடுங்க அப்படின்னு போய் நிற்க மாட்டாங்க. தனக்கு ஏதோ ஒன்று வேணும் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட அதை விட பயங்கர பெரிய விஷயத்த ஒன்று கொடுத்துட்டு தான் அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கிறமா. அதனால ஒரு மிகப்பெரிய ஞானத்தை, தன்னுடைய மிகப்பெரிய ஞானத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் இங்கே நமக்கு திப்பத்திக்கு தேவைப்படுற அந்த நிதியை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ
தேசபக்தி தேசபக்தின்னு எல்லாரும் பேசுறாங்க. எனக்கும் தேசபக்தி இருக்கு. தேசபக்தினா என்ன அப்படின்னு சென்னையில் ஒரு சொற்பொழிவில் விவேகானந்தர் சொல்றத வந்து இதில் வந்து இருக்கு. அது வந்து நான் அப்படியே படிக்கிறேன். தேசபக்தி தேசபக்தி என்று சொல்கிறார்கள். நான் கூட ஒரு தேசபக்தன் தான். எனக்கு கூட தேசபக்தியிலே நம்பிக்கை உண்டு. ஆனால் சகோதரர்களே, நீங்கள் மனப்பூர்வமாக உணர்கிறீர்களா? கடவுளர்களின் வழித்தோன்றல்கள் என்றும் ரிஷி பரம்பரையினர் என்றும் சொல்லப்படுகின்ற லட்சக்கணக்கான பாரத நாட்டு மக்கள் இப்பொழுது மிருகங்களுக்கு அடுத்தபடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? லட்சக்கணக்கான பேர் இன்றைய தினம் பட்டினியில் கிடக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் நாட்கள் கணக்காக பட்டினியில் கிடந்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? கருமேகம் போல் நமது நாட்டை அறியாமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இதனால் உங்கள் மனம் பதைபதைக்கிறதா? இரவில் தூக்கம் வராமல் இருக்கிறதா? இந்த உணர்ச்சி உங்களுடைய இரத்தத்திலே ஊறி நரம்புகளிலே புகுந்து இருதய துடிப்போடு ஒன்றாகி விட்டதா? இந்த உணர்ச்சி உங்களை ஒரு பித்து போல் ஆக்கி விட்டதா? பெயர், புகழ், மனைவி, மக்கள், சொத்து, தேகாபிமானம் முதலிய எல்லாவற்றையும் மறந்து இந்த ஏழை மக்களின் துயரம் ஒன்றையே நீங்கள் கெட்டியாக பற்றி கொண்டிருக்கிறீர்களா? இந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் அதுதான் உங்கள் தேசபக்தியின் முதல் படி. சர்வசமய மாநாட்டை உத்தேசித்து நான் அமெரிக்கா செல்லவில்லை என்பது உங்களுக்கு பலருக்கும் தெரியும். மேலே சொன்ன இந்த உணர்ச்சி தான் என்னிடத்தில் ஊறி இருக்கின்றது. என்னுடைய ஆத்மாவை பற்றி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதிலும் 12 வருஷ காலம் சுற்றுப்பிரயாணம் செய்தேன். என் தாய்நாட்டு மக்களுக்கு எப்படி தொண்டு செய்வதென்பதற்கு எனக்கு வழி புலப்படவில்லை. அதனாலேயே நான் அமெரிக்கா சென்றேன். என்னை அறிந்தவர்களுக்கு இது தெரியும். சர்வசமய மாநாட்டை நினைச்சா நான் போவேன். அங்க போயிட்டு இந்த நம்மளுடைய இந்த ஞானத்தை வந்து வழங்குறது மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த பணத்தை வந்து கொண்டு வந்து இங்க மக்களுக்கு தொண்டாட்டவே போனேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லுவார். இதை பத்தி எல்லாரும் ஒன்று கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, நம்ம தேசத்துல வந்து நிறைய நற்குணங்கள் இருக்கு, ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து இந்த சாதாரண பணத்தை நான் வாங்கிட்டு வரேன் நம்ம நாட்டு தேவைக்காக அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். அடுத்த ஒரு சாப்டர் காந்தி ஏன் விவசாயி, இது வந்து 5வது சாப்டர். இதுல வந்து ஒரு அமெரிக்க பாதிரியார் வந்து ஜேஎச் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து காந்தியை பற்றி சொல்லும்போது, நான் ரோமன் ரோலாண்டை பற்றி நினைக்கிற போது டால்ஸ்டாயின் ஞாபகம் வருகிறது. லெனினை பற்றி நினைக்கும் போது நெப்போலியனுடைய ஞாபகம் வருகிறது. ஆனால் காந்தியை பற்றி நினைக்கிற போது இயேசுவின் ஞாபகம் தான் வருகிறது அப்படின்னு அமெரிக்க பாதிரியார் வந்து சொல்றாங்க. ஸோ வந்து இயேசுவோட வடிவமாகவே நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் காந்தியை ஒவ்வொரு மாதிரி பார்க்கும்போது, காந்தி வந்து நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு காந்தியை கேட்கும்போது காந்தி என்ன சொல்லிப்பாருன்னா, நான் ஒரு விவசாயி, நான் வந்து ஒரு நெசவு தொழில் செய்கிறவன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இதற்கு ஆக்சுவலாக 3 காரணம். பொதுவாக வந்து விவசாயி, நெசவு காந்தி எடுத்தது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுறது என்னன்னா, அதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்காக உழைக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து சுதந்திர வாழ்க்கையே வந்து விரும்புவாங்க. நம்மளோட தொழில் நம்மளை பின்னி போட்டு அதுலேயே நம்மளை கிரகிச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க தொழிலும் வந்து சுதந்திரத்தின் நோக்கில் இருக்க தொழிலாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம யாரை கை தூக்கி விடணும்னு போராடுறோமோ அவங்க நிலையில இருந்தாதான் நமக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம பண்ணாதான் அவங்க நிலையில இருக்கும் போது அவங்க கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், அவங்களுக்காக நம்ம சேவை செய்ய முடியும். ஸோ காந்தி இந்த தொழிலை எடுத்துக்கிட்டதுக்கு 2வது காரணம் அது. அதே மாதிரி நம்மளோட நம்ம தொழிலே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயமா, பெருசா யாரையுமே வதைக்காத, துன்புறுத்தாத, மற்றவங்களோட இயற்கையோட ஏய்ந்து வாழ்ற ஒரு தொழிலா இருந்துருச்சுன்னா சேவை செய்யறதுக்கு அது இன்னுமே வந்து வசதியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா புரிஞ்சு காந்திஜி வந்து தான் ஒரு விவசாயி, நெசவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த கைராட்டினத்துல, இந்த ராட்டினத்துல வந்து நான் கடவுளையே பார்க்குறேன். ஏன்னா மனுஷ குலத்துக்கு இருக்க பேசிக் நீடை வந்து அது வந்து தீர்த்து வைக்குது. பேசிக் நீடு எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்குமே இருக்கக்கூடிய பேசிக் நீடை அது தீர்த்து வைக்குதுங்கிறதுனால நான் அதை கடவுளை பார்க்குறேன். அந்த அவனோட மானத்தை காப்பாற்றுற ஒரு விஷயம் அதுலேருந்து வருதுன்னா அது யார் வேணாலும் அடைஞ்சிக்கலாம். இதை வந்து ஏதோ ஒரு 2000 கோடி வச்சிருக்கவனால்தான் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாதவன் கூட தன்னோட மானத்தை இந்த கைராட்டினத்தை வச்சு காப்பாற்றிக்க முடியுங்கிறதுனால நான் அதில் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு வந்து காந்திஜி சொல்லுவார். இதில் வந்து விவேகானந்தரும் கைராட்டினத்தை வந்து பெருமையாக பேசுவார். இதில் ஒரு பாயிண்ட்டு நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு
நம்ம கம்பேர் பண்ணிக்கும் போது அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து கைராட்டினம்னா நான் வந்து சோகம், அதாவது அவனே நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. விவேகானந்தருக்கு கைராட்டினத்தை பார்த்தா தத்துவமசி மாதிரி நான் தான் அவன் அது வந்து சொல்லுதுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, விஞ்ஞான சாஸ்திரங்கள் முதலியவற்றில் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி, அன்னைக்கு விஞ்ஞான சாஸ்திரம் என்ன பிரயோஜனம்? இவைகளினால் அறிவு பரவுகிறதே தவிர்த்து அதனால வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒன்று ஜனங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ அதுதான் வந்து கடவுள். எது ஒன்று தேவையை பூர்த்தி செய்யவில்லையோ அதுக்கு பதில் தேவை பிரச்சனையை அதிகரிக்கிறதோ அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஒரு கைராட்டினத்துக்கு இருக்க பிரயோஜனம் சத்தியமா டெக்னாலஜி கிடையாது. ஏன்னா ஒரு கைராட்டினம் மனுஷனோட தேவையை பூர்த்தி செய்யுது. ஆனா உங்களோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து மனுஷனோட தேவை பிரச்சனையை அதிகமாக்கிட்டே போகுது. மனுஷனோட மனசை வந்து ஒன்றி இருக்க விடாம, சிம்பிளா வாழ விடாம, இன்னும் அது வேணும் இது வேணும்னு அவனோட கோர்ல இருந்து மனுஷனை நீக்கி கொண்டு போற இந்த டெக்னாலஜி வந்து தேவையற்றது அப்படிங்கிறது. இது 1943 இருக்க டெக்னாலஜிக்கு அவர் பேசினார்னா இன்னைக்கு இருக்க ஏஐக்கு அவர் என்ன பேசுவார்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பொருளோட மதிப்பு எதை வச்சு எந்த அளவுக்கு அது கடவுளை பிரத்யட்சப்படுத்தி காட்டுகிறதோ அந்த அளவை கொண்டே அதன் மதிப்பை நிர்ணயிக்க வேண்டும். அது கடவுளை பிரத்யட்சப்படுத்தி காட்டுச்சுன்னா அதுதான் அதுக்குதான் மதிப்பு ஜாஸ்தி. ஆனா இன்னைக்கு வந்து உலகத்திலே கீழான வகுப்பு என்று ஒன்று இருக்குமானால் அந்த வகுப்பில் நான் ஒருவன். குற்றவாளி என்று மனிதர்கள் புறக்கணிக்கப்படுவார்களானால் அந்த குற்றவாளிகளில் நான் ஒருவன். சிறையில் ஒரு ஆத்மா இருக்கிற வரையில் நான் சுதந்திர புருஷன் அல்ல. அதாவது எந்த அளவு கஷ்டப்படுறோன்னா, இது வந்து தன்னோட ஆத்மாவை விரிவடைஞ்சு எல்லாவனும் நான் தான் பார்த்த ஒருத்தனால மட்டும் இல்லாம வேற யாராலையும் இது ஆக்சுவலா சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க பார்த்தது வந்து புறவாழ்வு, இவரோட தொழில் விவசாயி நெசவாளி அப்படின்னா புறவாழ்வை செம்மைப்படுத்துறதுக்கு விவசாயமும், அகவாழ்வு அவர் கடவுளே பார்த்தார். ஆக்சுவலாக இதற்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் பண்ணும் போதும் எனக்கு வந்து அந்த கைராட்டினம் ஒன்று போதும், இதை வச்சு நான் உலகத்தையே ஜெயிச்சிருவேன், திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வரும் அந்த புத்தகத்தில். எப்படியா நீங்கள் வந்து அதை வந்து ஜெயிப்பா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அந்த புத்தகம் ஃபுல்லாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதை வச்சு அவர் சொல்கிறார் இந்த கைராட்டினத்தை விட்டு நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன், உலகத்தை மாற்றிடுவேன் அப்படின்னா அதை வந்து அந்த புத்தகத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த புத்தகம் படிக்கும் போது தான் வந்து அந்த புத்தகத்தில் வந்த வினாக்கு வந்து பதில் கிடைச்சது ஆக்சுவலாக. ஸோ அகவாழ்வை செம்மைப்படுத்துறதுக்கு இந்த அடுத்த சாப்டர் 2 சக்திகள். ஓகே, இதில் இவங்க 2 பேருமே 2 சக்தி, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து 2 இயக்கம் ஆக்சுவலாக வந்தது. காந்திஜி கிட்ட இருந்து காந்தியம் வந்தது, ராமகிருஷ்ண மடம் வந்து நம்ம விவேகானந்தர் கிட்ட இருந்து வந்தது. ஆக்சுவலாக ஒரு மகாத்மானா அது அவர் எப்படி இருக்கணும்னு விவேகானந்தர் சொல்றாரு. யார் ஒருவருடைய இருதயத்திலிருந்து ஏழைகளுக்காக ரத்தம் வடிகிறதோ, அதாவது யார் ஏழைகளுடைய துன்பத்தை தங்களுடைய துன்பமாக கருதுகின்றாரோ அவர்தான் மகாத்மா, இல்லாவிட்டால் அவர் துராத்மா அப்படின்னு வந்து விவேகானந்தர் சொல்றாரு. ஸோ விவேகானந்தர் சொல்ற மகாத்மா இதுக்குள்ள நம்ம மகாத்மா வராரு. அதே மாதிரி யார் ஒரு துறவின்னு நம்மளோட மகாத்மா சொல்றாரு, செயலில் மூலமாக துறவு காண வேண்டும், செயலை துறந்து விட வேண்டும் என்பதல்ல. ஏனென்றால் உயிர் வாழ்க்கைக்கு செயல் இன்றியமையாது. எனவே எந்தவித பற்றுமின்றி செயல் செய்து கொண்டிருப்பது தனது கடமை என்று கருதி பற்றில்லாமல் செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து துறவி அப்படின்னு வந்து நம்ம மகாத்மா சொல்றாரு. இந்த டெஃபினிஷனுக்கு இலக்கணமா நம்மளுடைய இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க யாரையுமே வந்து மன்னிக்கக்கூடிய தன்மை, இரக்கம் கொண்டவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் சில எக்ஸாம்பிள் வருது. அதாவது நம்மளோட ஸ்மட்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவில் காந்திஜி வந்து சத்தியாகிரக போராட்டத்தினால சிறையில் விடுக்கப்படுறாங்க. அரசாங்க சார்பில் காந்திஜிக்கு எதிர்த்து நின்றவர் வந்து ஜெனரல் ஸ்மட்ஸ். அப்போ ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க காந்திஜியை. காந்திஜி நம்ம சும்மா இருப்பாரு, அங்கேயும் போயிட்டு நெசவு வேலை தான் பார்ப்பாரு. அவர் ஒரு மிதியடி செய்கிறாரு, கால் மிதிக்கிறதுக்கு மிதியடி செய்கிறாரு. அந்த மிதியடியை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாருன்னா வந்து நம்ம ஸ்மட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாரு காந்திஜி. அதை வாங்கின ஸ்மட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அந்த மிதியடியில் நிற்கிற அந்த தகுதி எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு வந்து ஸ்மட்ஸ் சொல்கிறாரு. அது ரொம்ப அழகாக ஒரு திருக்குறள் போட்டு அந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணுறாரு.
இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு அப்படின்னு ரொம்ப அழகா நம்ம ஆத்தரும் அந்த சாப்டர் ரொம்பவே அழகா முடிக்கிறார். அதே மாதிரி நம்ம விவேகானந்தர்கிட்டையும் யாரோ போய் தப்பு பண்ணிட்டு நிற்கிறான், ரொம்ப அவரை ரொம்ப துவேஷமா பேசுறாங்க, துஷ்டிக்கிறாங்க, தூஷிச்சு பேசுறாங்க அப்படின்னா விவேகானந்தர் உடனே சிவ சிவ அப்படின்பாராம். அவருடைய அந்த அளவுக்கு மோசமா பேசுறான், சிஷ்யர்கள்லாம் நீங்க பாட்டு சிவ சிவான்னு அவனை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு இவர் சொல்றான்னா, தூஷிக்கிறவனும் தூஷிக்கப்படுகிறவனும் புகழ்கிறவனும் புகழப்படுகிறவனும் எல்லாரும் ஒன்றே என்று உணர்ந்து விட்டோமானால் நமக்கு கோபமே வராது அப்படின்னு ரொம்ப உயர்ந்த தத்துவத்தை அந்த சமயத்திலையும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் சரி, இந்த மாதிரி எல்லாரையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்களே, அப்போனா இவங்களுக்கு யாரையுமே கண்டிக்க மாட்டாங்களா, கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னா அதுக்கும் இன்சிடென்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு மன்னர் சாமராஜேந்திர உடையார் அவரோட வீட்டில் விருந்தினராக நம்ம விவேகானந்தர் தங்கிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா, என்னுடைய ஆஸ்தானிகர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த மன்னர் கேட்டாராம் விவேகானந்தர்கிட்ட. அப்போ விவேகானந்தர் சொன்னாராம், நீங்கள் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் ஆஸ்தானிகர்கள் எப்பவுமே ஆஸ்தானிகர்கள் தானே, அவங்களாம் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னொடனே மன்னருக்கு பக்குன்னு ஆயிடுச்சான். நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை விஷம் வச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லிட்டு, அதுக்காக ஒரு துறவி பொய் சொல்ல முடியுமா? உண்மை ஒன்றா இருக்க என்னைய கொன்றுவாங்கிறதுக்காக போய் இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்காக போய் நான் போய் சொல்ல முடியுமா? அப்படி நாளைக்கே உங்கள் பையன் கேட்குறான் எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு கேட்டால் அவங்ககிட்டயும் நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு உடனே இவர் பயந்து என் பையன் உங்ககிட்ட வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறாராம். அதே மாதிரி ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக பேசுகிறது தான் பேசினாங்க. அதே மாதிரி ஒரு ஆழ்வார் மன்னர்கிட்ட இவர் கெஸ்டாக போயிருந்தப்போ மன்னரும் இவங்களும் ஏதோ பேசிகிட்டு இருக்கும் போது உருவ வழிபாடு பற்றி ஏதோ வருது. இந்த உருவ வழிபாடுலாம் தேவையில்லாத தானே, எதுக்கு இதுக்காக மண் கல்லெல்லாம் செஞ்சு அதுக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது விவேகானந்தர் அங்கே வேலையாட்களை கூப்பிட்டு அங்கே இருக்க படம் யாருதுன்னா என் மன்னரை யாரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க, போய் அந்த படத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வந்தாராம். இதை நல்லா ஆரத்தி எடுத்து காரி துப்பு அப்படின்னு சொன்னாராம் விவேகானந்தருக்கு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன போது, இல்லை துப்பு இது என்ன உங்கள் மன்னரா, ஏன்னா அது வேறு ரத்தம் சதயமாக இருக்காரு, ஜஸ்ட் இமேஜ் தானே, இதில் துப்புனா என்ன துப்பு அப்படின்னோடனே அது எப்படி செய்ய முடியும், என்னதான் இருந்தாலும் அது என்னுடைய மன்னரோட இமேஜ் இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி தான் என்னதான் இருந்தாலும் அது பக்தர்களுக்கு கடவுள் தான், அது பக்தர்களோட கடவுளோட இமேஜ் பக்தர்களுக்கு, அதை ஈஸியாக நம்ம ஏளனம் பண்ணுறதோ எள்ளி நகையாடுறதோ கூடாது அப்படின்னு சுருக்க சொன்னார் அப்படின்னு. அதே மாதிரி காந்திஜியுமே ஸ்ட்ரைட்டாக பேசாதவரானா கிடையாது. 1916 அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்காரு. இன்னும் இங்கே பெரிய செயல்கள்லாம் செஞ்சு நம்ம ஊரில் செஞ்சு பெரிய ஆள் ஆகலை. அந்த நிலைமையிலையும் காசியில் ஒரு மாநாடு நடக்குது. அதில் மன்னர்லாம் பேசுகிறாங்க. பயங்கரமாக நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு உட்காந்து இந்திய மக்கள் எவ்வளோ ஏழ்மையில் இருக்காங்க தெரியுமா, இந்த ஏழ்மையை நினச்சா எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே காந்திஜி பேசுகிற சமயம் வந்தபோது அவர் சொல்கிறாராம், இந்த நகைகளை எல்லாம் கலற்றி இந்திய மக்களின் சார்பாக இவைகளை பத்திரப்படுத்தி வையுங்கள், அப்படி செய்யாவிட்டால் இந்தியாவுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு காந்திஜி ஆன் ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக அப்பயும் சொல்லிட்டு தான் நகர்ந்தாராம். ஸோ நம்ம இன்னும் வளரல, பெருசாகலை, அதுக்குள்ளே மன்னரையே முறைச்சிக்கிட்டா எப்படி அப்படிங்கிற எண்ணம் 2 பேருக்குமே இல்லை. 2 பேருமே எல்லையில்லா கருணையோடு இருந்தாங்க. 2 பேருக்குமே பகைவருக்கு அருள் புரிகிற நன்னஞ்சு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் காந்திஜியெல்லாம் எனக்கு பகைவனே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொட்டேஷனும் உண்டு. ஆக்சுவலாக பகை அவனை அந்த பாவத்து மேலே பாவத்தை ஹேட் only the sin not the sinner அப்படின்னு இதையெல்லாம் எப்படியா நீங்கள் உங்களோட எண்ணத்தில் கிரகிச்சிங்க அப்படிங்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியம். ஹேட் த சின் நாட் த சின்னர் இஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அப்படி எல்லை இல்லாதவங்க தான் அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த ஸ்ட்ரைட்டாக ஆன் பேஸ் சொல்லாமல் இருந்தாங்களா, ஆனால் அப்படியும் கிடையாது. ஸோ அதுவே அவங்கள பெருசாக ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடைசி 2 சாப்டர் இந்த புத்தகத்தில் மனிதனாயிரு தொண்டு செய் அப்படின்னு. மனிதனாயிரு அப்படிங்கிற சாப்டரில் காந்திஜி நம்ம விவேகானந்தர் உடைய சில கொட்டேஷன்லாம் எழுதியிருக்காங்க. அதேமாரி தொண்டு செய்யுங்கிற சாப்டரில் காந்திஜியோட கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மனிதனாயிரு சாப்டர் எப்படி ஓப்பன் ஆகும்னா, அரிது அரிது மானிடராதல் அரிது அப்படின்னு. அதில் நானும் இத்தனை நாள் இந்த டிவியில் பார்த்த பாட்டை வச்சு மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது தெளிவாக எழுதியிருக்காரு. அவர் மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லலை, மானிடராதல் அரிது.
ஈஸியாக மானிடராக பிறந்துடலாம், ஆனால் மானிடர் ஆறது வந்து கஷ்டங்கிறத வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த இவர் வந்து சொல்லியிருப்பார். எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கருணை இருக்கணும், பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு இருக்கணும், அதெல்லாம் இருக்கவே தான் நம்ம மானிடர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கொட்டேஷன் வருது. அதில் நான் 1-2 கொட்டேஷன் சொல்லணும்னா, விவேகானந்தர் வந்து கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்வதினாலேயே நாஸ்திகன் நம்பிக்கை இல்லாதவனையே நாஸ்திகன் என்று பழைய மதங்கள் கூறின, தன்னம்பிக்கை இல்லாதவனே நாஸ்திகன் என்று இந்த காலத்து மதம் கூறு. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாஸ்திகன் கிடையாது, தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் நாத்திகன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. உண்மைக்காக நாம் எதையும் தியாகம் செய்து விடலாம், ஆனால் எதற்காகவும் நாம் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பு செலுத்து, துன்பத்திலே உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இரக்கங்காட்டு, யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதே, மற்றவர்களிடத்திலும் எந்த குற்றங்கள் இருக்கின்றன என்பதை பாராதேன். ஆக்சுவலா சாரதா தேவி வந்து மாக்காளிக்கு வச்ச விண்ணப்பம், மாக்காளி கிட்ட அவங்க வேண்டின ஒரே விஷயம் தான், மற்றவன் செய்கிற எந்த குத்தமும் என் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது. இதை நான் படித்ததுலேருந்து யோசிச்சு பார்ப்பேன், நமக்கு மற்றவங்க கிட்ட பார்த்தாலே அவங்ககிட்ட இருக்க குத்தம் தான் நமக்கு தெரியுது. ஸோ சாரதா தேவியே மாக்காளி கிட்ட கேட்டது, மற்றவன் செய்கிற குத்தம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி தொண்டு செய் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் காந்திஜியோட கொட்டேஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக கொடுத்துருக்காரு. அதில் காந்திஜி ஃபஸ்ட்டு உண்மை என்றால் என்ன அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. எண்ணம், அதாவது சிந்தனை, எண்ணம், சொல், செயல், இந்த 3க்கும் வேற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான் உண்மை. எதையோ ஒன்று யோசிச்சுட்டு, எதையோ ஒன்று சொல்லிட்டு, எதையோ ஒன்று செஞ்சோம்னா அது வந்து நம்ம பொய்யான, போலியான, பகட்டான வாழ்க்கையை வாழ்கிறோம். எப்போ வந்து there is no gap between what we think, what we do, what we say and what we do, அதுதான் வந்து உண்மை அப்படின்னு ரொம்ப அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணி அந்த சாப்டரை ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சில கொட்டேஷன் நான் சொல்லணும்னா, எவன் தனக்குத்தானே சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்கிறானோ அவனே சுதந்திர புருஷன் அப்படின்னு. ஸோ ஃப்ரீடம்னா எவனோ வந்துட்டு நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும்னு அடிக்கிறது இல்லை. நானே இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், நான் ஒழுக்கமாக இருப்பேன்னு செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட்குள்ளே வராங்களோ அதுதான் வந்து உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னு காந்திஜி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதேமாரி நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டு போனால் உரிமைகள் தாமாக வந்து சேரும் அப்படின்னு. இப்போது நான் எங்கள் ஜென்ரேஷன்லாம் ரைட்ஸுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம், என்னென்னவோ ரைட்லாம் கேட்குறோம். ஸோ நீ டியூட்டியை செஞ்சாலே தன்னால் ரைட்ஸ் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து காந்திஜி சொன்னதும் எனக்கு ரொம்ப இதுவாகப்பட்டது. அதே மாதிரி கடைசி உலகத்தில் யாரை நாம் இப்பொழுது மகான்கள் என்று கொண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் தங்கள் சேவையினாலேயே மகான் பதவியை அடைந்திருக்கிறார்கள். சேவை செய்கிறது மூலமாக தாங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்காமல் தங்க வட்டத்தை பெருசாக்கி எல்லா மனுஷனோட துயரத்தையும் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தன்னோடதையா பார்த்ததால மட்டுமே அவர்கள் மகான் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புத்தகத்தை முடிக்கிறார். நானும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை முடிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.